ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் ராஜா மாஸ்டர். என்ன பண்ண முடியும் ராஜா மாஸ்டர்? இப்போ காதுக்கு வந்து மஜாஜ் பண்ண போகிறேன். காதுக்கு இங்கிலீஷில் சொல்லுங்கள். அதுக்கு காதுக்கு இங்கிலீஷில் என்னங்க? ஏர் மஜாஜ் சொல்லுங்க. அதான் நீ சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. எனக்கு சிரிக்கிறவள கேட்டேன். ராஜா என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் சொல்ல விரும்பல இப்போதைக்கு. காதுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. காது தெரியுது, காதுக்கு இங்கிலீஷில் தெரியுதா? என்ன காதுக்கு இங்கிலீஷ் தெரியுது. என்ன மாதிரி பொண்ணு என்ன பொண்ணு போனா அந்த இது காதில் வச்சு பார்க்குறது போனா ஹெட் போனா அது இப்படி வர்றது இதில் சரி தனியாக சொல்கிறது இருக்கும்ல. தனியாக சொல்லுதா? இந்த காதில் மட்டும் வேறு சரியில்லை. அதான் ஹெட் பண்ண சொல்லுவாங்க. ஹெட் போனா அது என்னன்னு சொல்ல போகணும். எதுக்கு ராஜா இந்த மாதிரி காது மசாஜ் பண்ணால் எதுக்கு ராஜா நல்லது? ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து செவித்திறன் நல்லா இருக்கும். இந்த காது செவிடுதா இருக்குங்கிறாங்களா, அதெல்லாம் கிளியர் ஆயிருமா? அப்படிலாம் காது கேட்காத குறைகள்லாம் ஏற்கனவே ஆனது அது. அது ரெடியாகாது. ரெடியாகாது. அப்புறம் எதுக்கு தான் மசாஜ் பண்ணணும் காதுக்கு? ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கும், அதனால பண்ணுறது. இல்லை நல்லா இருக்கிற காது மசாஜ் பண்ணால் காது செவிடா போகாதில்ல? அப்படிலாம் போகாது. அண்ணன் ஃபோன் பண்ண எடுக்கவே பார்த்தீங்களா? என்ன இருக்கிறையா? பிஸியாக இருக்காரு. பார்ப்பாங்க ஸ்டாலிண்ணே. ஒத்து வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா கடைக்கிற ஆளாக அழைச்சி வந்துடுறேன். என்னது? வீடு கட்டுறதுக்கு. நீங்கள் வந்துடுங்க. நான் அவர் இல்லைன்னா கூட மோகன கேட்கணும் வேறு ஆள் அழைச்சிட்டு சரி அப்படியே அங்கிட்டு வந்துடுங்க. ஊருக்கு போகிறீங்களா இங்கே தானே இருப்பீங்களா? எங்கே ஊருக்கு எங்கே போவோம்? போடே. சரி சரி. என்ன மழை கொஞ்சம் காஞ்சிட்டா வண்டி உள்ளே விட்டுறோன்னு பார்த்தேன். 2 நாள் லேட்டாக வெயில் அடிச்சதுன்னு வச்சிங்களேன், வண்டி உள்ளே விட்டுறலாம். எல்லாம் தூக்கிட்டு போகணும் இங்கேருந்து. என்ன ஆகுது? கலப்பாலில் தான். கலப்பாலில் தான் ஸ்கூலுக்கு பின்னாடி. எங்கே அந்த ராணி வீட்டுக்கு அங்கே தான் அந்த இது இது. ஆமாம், நீங்கள் பத்திரி வச்சோம்ல அங்கே நீங்கள் போனோமாங்க. யார்? அந்த கேசம் அங்கனே இருக்கு வீடு. ஆமாம், அந்த தெரு கோயில் இருக்குண்ணா. உள்ளே போய் கோயில் ஒரு கோயில் இருக்குமா? ஆமாம், அதுக்கு அங்கே பக்கத்தில் திரௌதம் கோயில். 2 மாடி வீடு இருக்கும். அதில் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கதை ஓடிட்டு இருக்கு. அது என்ன? அது வருஷம் ஓடிட்டு தான் என்ன அங்கேயா? அது பிறந்து வளர்ந்தது எல்லாத்தையும் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. எப்படி ராஜா சாமி நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. மசாஜ் பண்ணாலுமே கையில் அடுத்தவங்க கை உடம்புல பட்டாலுமே என்ன ஆகுங்க? தூக்கம் வந்துடும்ல? ஆமாம், தன்னை அறியாமல் தூக்கம் வந்துடும். எனக்கே சலுங்கெல்லாம் முடியாத போனால் எனக்கு தூக்கம் நல்லா. நான் நல்லா அப்படி தானே போயா சேகி போட்டு காது விளையாடுறோம். காது விளையா எங்கே? திருட்டல அன்னைக்கு ஆனால் கோட்டூரில் அவர் எங்கள் மேலே போய் சொல்கிறாரு. 500 போய் கட்டிங் பண்ணானா. கட்டிங் பண்ணிட்டு தையல் உங்களுக்கு மட்டும் போய் சேவ் பண்ணிக்கிறேன். வடா கோட்டூரில் 500 கட்டிங் பண்ணிட்டு டையடிச்சானா.
அது தெரிஞ்சுக்க கேட்ட சொல்கிறாரு. இவங்க தம்பி வந்து கட்டிங் பண்ணிட்டு டை அடிச்சு பண்ணாப்லப்பா, காசு கொடுக்கலப்பா. நான் அன்றைக்கி வந்து காசு கொண்டு போனேன். அன்னைக்கு இந்த இதுக்கு கதவுக்கு போனோமா, அந்த காசு ஃபுல்லாக நான் வச்சுருந்தேன் மார்க்கெட்டில். அதை பார்த்துட்டு தான் கேட்டாரோ என்னன்னு தெரியலை. அதெல்லாம் வந்திருக்க மாட்டாருங்கிறோம். நான் சொல்கிறேன் எனக்கு வந்திருக்க மாட்டாரோ. தம்பி போட்டா காமிக்கிறேன். இல்லைப்பா உங்கள் தம்பி வந்து கட்டிங் பண்ணி சேவிங் பண்ணி டை அடிச்சு பண்ணாப்ல. போட்டோ காமிக்கணும்னா இல்லைன்ட்டார். தம்பியில் வந்து டை அடிக்க மாட்டானா அப்படின்னு. இவர் இல்லை அப்படின்னு நான் பண்ணிக்கிட்டேன். நான் பண்ண சொல்கிறேன் இல்லை இந்த வரட்டு தெரிஞ்சால சேனல் அடிமை பண்ணியிருக்கேன். அப்போ என்ன சுறுசுறுப்பாக இருந்துச்சிங்க. காலையில் இருந்துச்சுன்னா 6 மணிக்கு கடைக்கு போகணும், டக்குனு 10 மணி வரைக்கும் வேலை இருக்கும். வேலை இல்லாமல் உட்காருப்போம். உட்காந்துருக்கு. இப்போ இல்லை எங்கே பார்த்தாலும் கடை அதிகமாகிட்டு பார்த்தீங்கன்னா, வடாந்து எத்தனை நடக்கு பார்த்தீங்களா இல்லையா? இல்லையே வடாந்து ஃபுல்லாக கடை வந்துட்டு 8 கடை. பாதி கடை காலி பண்ணிட்டாங்க இந்த மல்லிகை கடையெல்லாம். அன்றைக்கி அன்றைக்கி லாஸ்ட்டாக போய் மாவு வாங்கினது கடையில் இங்கே முன்னாடியே ஒரு பெரிய கடை இருந்துச்சுல்ல உங்களை தான். யார் இந்த லாஸ்ட் இந்த பஸ்டாண்டுக்கு எத்தாப்புல இந்த பின்னாடி ஒரு பெரிய கடை இருந்துச்சு தெரியுமா? எத்தாப்புல அங்கேயா வடாந்து உள்ளார போனோமே இந்த கடை காலி பண்ணிட்டாங்க. ஒரு பாய் கடை இருந்துச்சு தெரியுமா? சலூன் கடையா? பாய் கடை மல்லிகை கடை. ஆமாம் காலி பண்ணிட்டாங்க. ஐயா மாட்டானே நிறைய வந்துட்டுல உங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டு சாப்பாடு கடை போட்டாங்களா தான், அதனால தான் அங்கே வடாந்து. யார் போட்டது? இந்த காமராஜ் பையன் ஹோட்டலா கடையிலே வச்சுருக்காங்க. கடையிலே இப்போ டீ போட்டு முடிஞ்சு 10 மணிக்கு மேலே மத்தியானம் சாப்பாடு உண்டு. மத்தியானம் சாப்பாடு, காலை சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. காலைல சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல். சரி மத்தியானம் காலைல இட்லி பொங்கல் பூரி பெருக்கு. நைட்டு தோசை புரோட்டா. ஆனால் ஹோட்டல் வச்சோம்னா ரெஸ்ட்டே கிடைக்காதுங்க. காலைல ஆரம்பிச்சு நைட்டு வரலையும் கல்லூருக்கு போகிறது 12-1 மணி ஆகிடும். காலையில் விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிக்கணும். ரொம்ப சிரமம். ஒரு எங்கேயும் போகிறதுனா போக முடியாது. பணம் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உழைப்பு எஃபெக்ட் போடணும். இதில் அது எஃபெக்டாக சரி அந்த காலம் இவ்வளவு மிச்சம் பண்ணுறது என்ன பண்ணாங்க அங்கே நம்ம சாட்டம் கிடையாது. கெழுவத்தூர்லாம் ஹோட்டல் வைக்க கூடாதுண்ணே. அங்கே ஓடாதுங்க. கடை வீடு தெம்பரையில் ஓடும், தெம்பரையில் ஓடும், கலப்பாரில் ஓடும். அங்கெல்லாம் கழுவத்தில் ஓடாது. தெம்பரை போடலாம். காய்கறி பக்கத்து ஊருக்கு தானே போகிறாங்க. எல்லாம் பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்களே. வச்சா ஓடுங்க. இங்கே மூவ் பண்ணணும். ஒரு 4-5 மளிகை கடை ஒட்டுக்கா காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வரிசையாக பண்ணி இந்த வருமானம் வந்து வெளியூருக்கு போகாத மாதிரி உள்ளூருக்கு வர மாதிரி பண்ணணும். உங்க வியாபாரம் வந்துடுறாங்க இல்லை இதுக்கு போயிடுறாங்க. பாலையூர் தெம்பரை தான் மெயினாக. ஹோட்டல்லாம் அந்த அளவுக்கு ஓடாது. 4-5 ஊர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. வேதபுரங்கிறது கழுவத்தூர் வரும். சோத்திரியம், கோட்டாக்கம், சிங்கமங்கலம், 400 பார்த்தீங்களா எப்படி இருக்கு? 400 சரி டெவலப் ஆகிடு. காப்பாடு மாதிரி ஆகிட்டேன். ஆமாம் கடையெல்லாம் ரோட்டு வரத்தில் வச்சு எல்லா கடையும் வந்துட்டாங்க. தெம்பரில் காய்கறிலாம் ஓடும் அதிகமாக. தெம்பரெல்லாம் நம்ம இப்போ எல்லாம் ஒன்று தெரியுமா, எல்லாம் வண்டியிலேயே காய வைக்கிட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா காரணத்தான், எல்லாம் வண்டியிலேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கடையில் ஓடுறதுக்கு வேலை இல்லை. வண்டியிலே எல்லா பொருளும் கொண்டு வந்துடுறாங்கல்ல, மளிகை ஜாமான் அதுக்கு கொண்டு வந்துடுறாங்கல்ல. நேற்று 300 ரூபாய்க்கு பரவாயில்லங்க. அது காய் தானே 20 ரூபா எடுத்து அண்ணாண்டா 300 ரூபா. நான் இதிலே வடாந்துலேயே வந்து இது 250 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். தெரிஞ்ச கடை 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். இங்கே போட்டால் ஓடணும். இங்கே போட வரும். குளமணியத்தில் ஓட பருத்தி கிருத்தி இதெல்லாம் சீசனுக்கு தான் போடலாம். அப்புறம் என்ன இருந்தால் சீசன் ஆரம்பிக்க போகுது. சத்தியப்பா கடை வைக்க போதா 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஹோட்டல் நல்ல வருமானங்க. இன்னும் கேட்க மாட்டேறாங்களா தான். நல்ல வருமானம். ஓட்டு ஓடாது. ஏன் ஓடாது? ஏன் ஓடாது? டேஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா அது பாட்டில் ஓடும். ஆனால் மெயின் ரோடாக இருக்கணும். இல்லை மெயின் ரோட்டை கடை வைக்கல. அங்கே தான் வைக்கணும். மெயின் ரோடு இங்கே வைக்கக்கூடாது. அந்த கேசம் விட்டு இடம் அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். கிறிஸ்தப்பா இப்போ இடம் கட்டி விற்க வடை கூட போகுது. கிறிஸ்தப்பா நம்மளோட இருந்துச்சுல்ல. ஆமாம் அது மறுபடிஸ்தப்பா இருந்துச்சுல்ல. அது கடை கட்டி போட போகுது ஒரு 3 கடை. அதே மாதிரி கோழி கடை ஆட்டுக்கறி எல்லாம் இங்கே ஓடும். இங்கே எங்கே வடை கோழி கடை இல்லை. கோழி கடை போட்டால் ஓடும். ஓடும். அந்த மிக்க நம்ம கரெக்டாக உரிக்க தெரியணும். அந்த ஆள் என்ன உரிக்கிறது கற்றுக்க வேண்டியது தான். அதெல்லாம் பிச்சை எறிய வேண்டியதான். வெங்காய பாட்டணம் போட்டுருவோமா? வேற வெங்காய பாட்டணம் போட்டுருவோமா? அவரு ஒரு பாட்டணம் வர மாட்டாப்ல. நான் வந்து நிற்கிறேன், நீ வச்சுக்கிறேன்னாப்ல. சொல்லாது எடுபடி வேலை. ஏய் அந்த கோழி எடுத்து அந்த பக்கம் வச்சு கறி வாங்க வர்றவன சாமி ஆடுறதுக்கா?
சைடு பிஸ்னஸ் போடுவார். அதான் இவருங்க அப்போ வயலில் தெரியுது பாருங்க. இங்கே தெரியுதா? பாருங்க அது பாருங்க, அந்த பாருங்க வரப்போ அது பாருங்க. இங்கே தான் இருக்கா வயல். அந்த அந்த வேப்ப மாதிரி பாருங்க தெரியுதா? அந்த பாருங்க வெள்ளை சட்டை கொட்டா செட்டு போட்டுருக்குது. அது ஒரு பணமாக மறைச்சிக்கிட்டு. சரி, நல்லா இருந்துச்சா காது மசாஜ்? நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்லா இருக்கு காது மஜாஜ். அது மாதிரி நீங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து இது பண்ணிக்கங்க, மஜாஜ் பண்ணிக்கங்க. ராஜா அவர்களே, சொல்லுங்கள். இலவசமாக பண்ணி விடுறீங்களா காது மசாஜ், இல்லை பணம் கொடுத்து வரீங்களா? இலவசம் பஸ்ஸு பண்ணுவோம், அப்புறம் காசு வாங்கிக்குவோம். ஆரம்பிக்கிறப்ப இலவசம்ன்றீங்க, இலவசம் முடிக்கிறப்ப பணம். முடிக்கிறத பணம். சரி சரி, ஓகே பாய், குட் நைட். முடிச்சிக்கலாமா?